ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி தரக்கூடிய ஒரு எண்ணை தான் நீ இன்றைய தினத்தில் தொட்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்வை பற்றி சொல்கின்றேன், கேட்டுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் ஏராளமானதாக இருந்திருக்கலாம். இனி வரும் நாட்கள் உனக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அள்ளி கொடுப்பதாக சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை உன்னை போட்டு பாடாய்ப்படுத்திய நாட்கள் அத்தனையும் முடிந்து விட்டது. புத்தம் புது தொடக்கத்தோடு புது நாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் காத்திருந்தாயல்லவா? இப்பொழுது அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரம் வரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடப்பதை பார்த்து மனம் குளிர்வாய். எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுவே உனக்கு கிடைக்க பெற்று மிகவும் மனம் மகிழ்வாய். நீ மனதில் நினைக்கும் பொழுதே அந்த விஷயம் உனக்காக அந்த இடத்தில் தயாராகிவிடும். அந்த அளவிற்கு நீ ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் என்னால் நடத்தி தரப்படும். உண்மையும் நேர்மையும் பக்தியும் மன உறுதியும் இருக்கும் இடத்தில் செய்யப்படுகின்ற எல்லா முயற்சிகளும் தானாக வெற்றியை பெறும். இறைவன் அந்த இடத்தில் வாசம் செய்து நன்மைகளை நடத்தி கொடுப்பான். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக உன் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களும் வெற்றிகளும் நடக்கப் போகின்றது. தோல்விகளை அதிகமாக சந்தித்து சோர்ந்து போயிருந்த உன் வாழ்க்கை வெற்றிகளை அதிகமாக பெற்று மிகவும் மனம் மகிழும். இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் நமக்கு வருகின்றது என்று யோசிப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு, வாழ்க்கை என்றால் எல்லாம் கலந்துதான் இருக்கும் என்று மனதைரியத்தை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக கடந்து வர வேண்டும். அதில்தான் உன்னுடைய திறமை இருக்கின்றது. இப்படி நமக்கு மட்டும் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றது, சோதனைகள் அதிகமாக வருகின்றது என்று ஒரு தலைபட்சமாக எப்பொழுதும் சிந்திக்காதே. அனைவரும் அத்தனை வேதனைகளையும் சந்தித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வலிகளும் வேதனைகளும் கொடுக்கின்ற பாடம் எந்த ஒரு ஆசானாலும் சுலபத்தில் கொடுக்கப்படுவது இல்லை. அனுபவ பாடம்தான் மிக சிறந்தது. உன் வாழ்க்கையில் அப்படி அனுபவ பாடங்களை தான் அதிகமாக கற்று தேர்ந்திருக்கின்றாய். எல்லாம் நன்மைக்கு தான். இனி வரும் நாட்கள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக அமையும். யாரெல்லாம் உனக்கு கஷ்டம் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் உனக்கு வழிவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். உனக்கு இன்பத்தை கொடுப்பவர்களாக மாறி விடுவார்கள். உன்னை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளாததால் அத்தனை அவஸ்தையும் ஏற்பட்டது. புரிந்து கொண்டு நடப்பதால் இனி எல்லா நன்மைகளும் ஏற்படும். வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் விரக்தி வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். இது உனக்காக கிடைக்கப்பெற்ற சாபமல்ல, வரம். இந்த வரத்தை நீ எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதில்தான் உன் வாழ்விற்கான அர்த்தமும் கிடைக்கும். ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. சந்தோஷம் ஒன்றுதான் உன்னுடைய மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்தும். சோர்ந்து போகாமல் உன் வாழ்க்கையை நீ நலமாக வாழ தயாராக வேண்டும். உன்னோடு உறுதுணையாக இந்த முருகன் இருக்கையில் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன் உனக்காக. யாம் இருக்க பயம் ஏன்? நல்லதே நடக்கும்.